பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய விட்டமின் கொடுக்கிறோம். விட்டமின் எம், விட்டமின் மணி. அதனால் குழந்தைக்கு நிறைய வளர்கிறது. விட்டமின் கே, கொழுப்பு. இன்னிலிருந்து நான் ஒரு விட்டமின் சொல்றேன், அந்த விட்டமினை கொடுக்க தொடங்குங்க. அந்த விட்டமினுக்கு பேரு விட்டமின் என், விட்டமின் நோ. 100 விஷயம் கேக்குதா? 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்தை பார்க்கலாம் சொல்லுங்க. குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வளரும். எந்த குழந்தை நோ சொல்லி வீட்டிலே வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை வெளியேறி செல்லுகின்ற பொழுது, சமூகம் நோ சொல்லுகின்ற பொழுது எதிர்த்து போராடி வருகிறது. வீட்டில் எல்லாவற்றிற்கும் எஸ் சொல்லக்கூடிய குழந்தை வெளியில் நோ சொல்லுகின்ற பொழுது உடைந்து சுக்குநூறாக போகிறது. Learn to say no to your child. எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. என் புள்ள பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், பத்திரிகையில எழுதும், எல்லாம் பண்ணும். எப்ப என்ன வயசு? 10 வயசு. 10 வயசுல எல்லாம் பண்ணிருச்சுன்னா என் வயசுல என்ன பண்ணும்? அதுக்குன்னு ஒரு இன்னசென்ஸ் வேண்டாம். இன்னசென்ட்டோட வளங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு கண்களிலே ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். நீங்க ஏதேனும் அந்த குழந்தைகளுக்கு காட்டினால் அந்த குழந்தைகள் அம்மா என்று இப்படி கண்களை விரித்து கொண்டு ஒரு சந்தோஷத்திற்குள் வர வேண்டும். இன்னைக்கு குழந்தைகளை சந்தோஷப்படுத்திருங்க பாப்போம். So what? Why not? 2 வாழ்ந்துட்டு இருக்குங்க குழந்தை. சந்தோஷப்படுத்திருங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமாப்பா? நாளைக்கு போலாம்ப்பா. இங்கே ஆர்டர் பண்ணிடுங்க. செத்து மடிவோங்க. கல்யாணத்துக்கு கூட்டு போயிட மாட்டாங்களா என்ன? வீட்டில் இனி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. எங்க அம்மா சோறு போட்டு கூட்டு போறோம் கல்யாணத்துக்கு, அங்க நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. எப்படி வளர்ந்தோம் நாம்? இன்றைக்கு நன்றாகத்தானே இருக்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்க குழந்தையை எடுத்து சாதாரண ஜோனுக்குள்ள வைங்க. அமெரிக்காவில் இருந்திருந்தா மங்கள் ராம் இன்றைக்கு மிக சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு காரோட ஒரு வீடோட இருந்திருப்பாருங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தூக்கி அடிச்சு திண்டுக்கல்ல போட்டாரு பாருங்க அவங்க வாப்பா. 7 வருஷம் இருந்தாங்களாம். அமெரிக்கால தான். அமெரிக்காவில் இருந்தால் ஒரு கூலியாகத்தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்ததனால இன்றைக்கு ஒரு தொழிலதிபராக உயர்ந்து நிற்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, we must take our children from the comfort zone to normal zone. நான் இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு குருநாதர் இருந்தாராம். அந்த குருநாதர் 4 பேரை கூட்டிட்டு நேரா ஒரு தேசாந்திரம் போறார். ரொம்ப கவனமா கேளுங்க இந்த கதையை. வழியில ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள் போய் ஏதாவது சாப்பிடலான்னு போறார். உள்ள போனா ஒரு பெற்றோர், 3 குழந்தைகள். பசியில் வாடிய முகம், கிழிந்த ஆடை. பசிக்குதுன்னு கேட்கறதுக்கே கூச்சமா இருக்கு இந்த குருவுக்கும் சீடர்களுக்கும். எப்படியா நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாராம், வெளியில வாங்க காட்டுறேன்னு. வெளியில போனா ஒரு மாடு, பசுமாடு, பால் கொடுக்குமா. எவ்வளோங்க கொடுக்கும்? ஏதோ கொடுக்கோங்க. நாங்கள் எல்லாருமே அதை காய்ச்சி குடிப்போம். சில நேரங்களில் அதை மிச்சம் வச்சுட்டு சீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வெளியில் போய் விற்று அதில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பத்தலைங்க. ஓ, வேற எதுவும் வேலை இல்லைங்க, வேற எதுவும் செய்யலை, இந்த மாடு இருக்கே எங்களை காப்பாத்துது. சரின்ட்டு போனாராம் குரு. போனவர் என்ன பண்ணாரு, 1/2 கிலோமீட்டர் போன உடனே ஒரு நல்ல பவுன்சர் மாதிரி இருக்கிற ஒரு சீடரை கூப்பிட்டுருக்காரு. நேராக நம்ம வந்தோம்ல, ஆமாம் அங்கே போ. சரி, அந்த புறக்கடையில் ஒரு மாடு இருக்கு. ஆமாம் இருக்கு. அதை பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் பிடிச்சிட்டு போய் வனாந்தரத்தில் துரத்தி விட்டுட்டு வா, நம்ம போகலான்னாராம். ஐயோ, அதானே அவங்களுக்கு சாப்பாடு, சொல்றதை செய்யினாராம். நேராக அதை பிடிச்சி கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு இந்த சீடன் ஓடி வந்துட்டான். 1 வருஷம் கழிச்சு அந்த தேசாந்திரம் முடித்து விட்டு திரும்புகிறார்கள். அதே வழியில திரும்புறார். ஒரு இடத்துல 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால உட்காந்துட்டு 4 சீடர்களை அனுப்புறார். போய் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வான்னு. போனா இந்த மாதிரி பெரிய கட்டடம், லைட்டிங்லாம் இப்படி இருக்குது. அவர் வந்து சொன்னாரா, அது காலி பண்ணிட்டாங்க போல இருக்கு, யாருக்கோ வித்துட்டாங்க, யாரோ இருக்காங்க. உள்ள போய் பாத்தியா? இல்ல, போய் பாரு. உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர், 3 குழந்தைகள்.
என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கம்ஃபர்ட் ஜோன் ஒரு மாடு இருந்துச்சு இல்ல, அந்த மாடு கையில் இருந்து போனவுடன் என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சிக்காம உட்கார்ந்துட்டு செத்து போகாம 3 பேரோடு சேர்த்து தாய் தந்தையரும் சேர்த்து உழைக்க தொடங்கியதனால் வெறும் பாலோடு படுத்து கொண்டிருந்தவர்கள் ஒரே வருடத்தில் அவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்து நின்றார்கள் என்று ஒரு ஜென் கதை சொல்லுகிறது. நம்ம கிட்டே ஒரு மாடு இருக்கு, அந்த பாலை நம்பியே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த மாட்டை அவுத்து வனாந்தரத்துல விட்டுட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கிளம்பி வந்தோம்னா பல விஷயங்கள் உள்ளிருந்து கிளம்பி நம்மால் சாதிக்க முடியும் என்பதற்காக இந்த ஜென் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்மால் எய்ம் இஸ் a sin என்று சொல்லுகிறார் ஏபிஜே அப்துல் கலாம். சின்ன எய்ம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சின், மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுகிறார். சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை முன்னால் எடுப்பது. நான் இப்ப சமீப காலமா இதை சொல்லிட்டு இருக்கேங்க. நம்முடைய நாட்டையே ஆட்டி படைக்கிற பல நிறுவனங்கள் இருக்குங்க. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற நிறுவனம் ஒன்னு சொல்லுங்க, அது இல்லாம நம்மளால ஒண்ண முடியாது. வெரி குட். கூகுள். கூகுள் கூகுளுக்கு சிஇஓ யாரு? யார் அவரு? நம்ம ஊருக்காரரு. இந்த ஊருக்காரர் தானே, நம்ம ஊரு தமிழ்நாடு. அவர் ஒரு நாள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் வேறு நிலையான புரிதலும் உழைப்பும் உண்டு. வேறு நிலையான உழைப்பு மட்டுமல்ல, புரிதலுடன் கூடிய உழைப்பு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். உங்க மனசுல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு எனக்கு தெரியாது. தூவிட்டு போற விதைகள் தானே முளைக்கும். அந்த சுந்தர் பிச்சை சொல்கிறார், ஒரு நாள் நான் ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தேன். அந்த உணவகத்தில் நான் டீ குடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த பொழுது, தேநீர் அருந்தியபடி உட்கார்ந்திருந்த பொழுது பக்கத்துல ஒரு 4-5 பெண்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கிருந்தோ ரக்க முளைச்ச கரப்பாம்பூச்சி வந்து ஒரு பெண்ணினுடைய மேல உட்கார்ந்துருச்சு. அந்த பொம்பளை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த கரப்பாம்பூச்சி பயந்து போய் இன்னொருத்தினுடைய தட்டுல உட்கார்ந்துருச்சு. அவ தட்டெல்லாம் தூக்கி அடிக்க இன்னொருத்தங்க மேல போக ஒரே கலேபரமா ஆயிடுச்சு. அப்போ ஒரு வெயிட்டர் அங்கிருந்து வந்தார். கையில அவர் டீ வச்சிருந்தார். அவருடைய ஷர்ட்ல அது உட்கார்ந்துருச்சு. அவர் அந்த டீ கப்பை அப்படி கீழே வச்சுட்டு மெதுவா போய் அதை அப்படியே பிடிச்சு டோர் திறந்து, ரெஸ்டாரண்ட் டோர் திறந்து வெளியில போட்டு வந்துட்டார். சொல்லிட்டு சுந்தர் பிச்சை சொல்கிறார், கரப்பாம்பூச்சி என்பது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஒவ்வொருவரும் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் ஒவ்வொருவருடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கிறதுங்கிறார். நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் வார்த்தைகள் இப்படித்தான் பறந்து வரும். நான் எப்பவுமே சொல்றேன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு வார்த்தையை நான் எப்பவுமே பயன்படுத்துவேன். இப்பெல்லாம் ஐக்யூ கிடையாது, ஈக்யூ தான். இமோஷனல் கோஷன் தான் இன்னைக்கு. இன்டெலெக்ட் எல்லாருக்குமே இருக்கு. இமோஷனல், நான் 2 விஷயத்த சொல்றேன் பெற்றோர்களே. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உணர்ச்சியை நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போனீங்கன்னா அறிவு தானா கீழே போயிடுங்க. அறிவு மேல் நோக்கி நீங்க சிந்திச்சீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது தானா கீழ் லெவல்ல வருங்க. இது ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றது இருக்குல்ல, அவன் வெற்றியாளன். பல நேரங்களில் நாம் இதை பேலன்ஸ் பண்ண முடியாம தான் பெற்றோர்கள் தோற்று போகிறார்கள். பெற்றோர்கள் முதல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு மனசுல எழுதி வச்சுட்டு போங்க. நாம் சொல்வதை கேட்டு நம் குழந்தைகள் வளர்வதில்லை, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்மளை பார்க்குது அந்த குழந்தை. அதனுடைய இம்பாக்ட் என்ன இருக்குதோ அதான் அந்த குழந்தையா வரும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மீது அந்த குழந்தையை நாம் ஆளுமை செலுத்திவிட முடியாது. மங்கள்ராம் சார் சொன்னது மாதிரி தான், 10 இருந்து 11 வயசு வரைக்கும் தான் நீங்க சொல்ற விஷயங்களை அவ்வளவு ஆழமாக சொல்லிடலாம், கேட்கிற மாதிரி தெரியாது. ஆனா 20 வயசுக்கு அப்புறமா நீங்க சொல்றதுதான் அந்த குழந்தையின் வாழ்க்கை. as a teacher நான் சொல்றேங்க, நான் இப்பொழுது சொல்லுகின்ற வார்த்தை அந்த குழந்தைக்கு புரியாதது போல் இருக்கும், அந்த குழந்தை எனக்கு அடங்காதது போல் இருக்கும். ஆனால் 4 வருடம் கழித்து அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை நான் சொல்லுகின்ற வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நான் நேரடியாக பார்த்து உணர்ந்திருக்கிறேன். மூத்த தலைமுறைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாயா?
45 வயசு ஆகுதியா எனக்கு. எங்க அம்மாக்கு 72 வயசு. இன்னைக்கும் எங்க அம்மா நான் ஏதாவது தப்பு செஞ்சா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஊருக்கே போய் நல்லது சொல்றவனா எங்க அம்மா என்ன திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம குழந்தைகளை நாம் திருத்துவதே இல்லை, சொல்றதே இல்லை. சொல்றதை நிறுத்தி கொண்டோம். அவன் தருதறான், அது கேட்காதுங்க. அது தருதல, அது கேட்கவே கேட்காது. இதை கேட்டு பாருங்க, எப்படி நிக்கிறான் பாருங்க. அவன் முடி பாருங்க எப்படி இருக்கு. அவன் சட்டை பேண்ட் எங்க போட்டிருக்கான்னு பாருங்க முதல்ல. ஏன் நம் குழந்தை எப்படி இருக்கிறது? நம்மளை கேட்காம அவன் எப்படி முடி வெட்ட முடியும்? எங்க பெல்ட் போடாம நடக்கிறாங்க. பேண்ட் இடுப்புக்கு கீழே இறங்கி இருக்கு. அதை நடக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கான், கீழே விழாம இருக்கிறதுக்கு. ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்க போறேன் என் பையனுக்கு. ஒரு நல்ல பேண்ட்டுங்க 3000 ரூபாய்ங்கிறான், பிராண்டட். நான் யோசிக்கிறேன், அதுக்கு பக்கத்துல அதே பிராண்ட் பேண்ட்டை கிழிச்சு வச்சிருக்கிறான், 18,000ங்கிறாங்க. கிழிச்ச பேண்ட்டை 18,000ங்கிறான். என் பையன் என்ன பார்க்கறான், அதை பார்க்கறான், அது அதிகமா விலை இருக்குமா, அது வேண்டாங்கிறான். கிழிஞ்ச பேண்டா இருக்குதுன்றது சொல்லல அவன், அதிக விலை இருக்குமாங்கிறான். தலைமுடியை எப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க? ஏன் எப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க? பாய்ஸ், பெண்களுக்கு எவ்வளவு சொல்றீங்க, பசங்களுக்கு சொல்ல தொடங்குங்க இன்னைக்கு. ஏனென்றால் பெண்களுக்கு நிறைய சொல்லியாகிவிட்டது. அவர்கள் இப்பொழுதுதான் தன் நிலை அறிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிழை செய்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண் குழந்தைகளை மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய கடமைக்குள் பெற்றோர்கள் இருக்கிறோம் என்பதனை மட்டும் ஆண் குழந்தையை பெற்றவளாகிய நான் சொல்லுகிறேன். யோசித்து பார்த்தால் இந்த குழந்தைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். சொற்களில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய இலக்கை, மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பாதையாக அமைகிறது. சின்ன மாற்றம் தான். இப்ப உலகத்திலேயே ரொம்ப ஸ்லோவா கடல்லையும் நீர்லையும் இருக்கு, தண்ணிலையும் தரையிலையும் இருக்கிற ரொம்ப ஸ்லோவான ஒரு மிருகம் எதுங்க? ரொம்ப ஸ்லோவா இருக்கும், டார்டாய்ஸ். தமிழ்ல சொல்லவே மாட்டாங்க அந்த பேரை. தமிழ்ல ஆமை புகுந்த வீடும் ஆமினா புகுந்த வீடும் உருப்படாது, ஆமைன்னே சொல்ல மாட்டான். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. இந்த பழைய கற்பிதங்கள் இருக்குல்ல, அந்த கற்பிதங்கள்ல இருந்து வெளியில வாங்க. என்னுடைய பேச்சிற்கான மூலாதாரமே அப்சர்வேஷன் தான். வெறும் மனிதர்களை மட்டும் வாசிப்பவள் இல்லை நான். எல்லா உயிரினங்களினுடைய அசைவுகளையும் பார்க்கிறேன். உண்மையா நான் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே சபிக்கப்பட்ட ஒரு மிருகம் எதுன்னு சொன்னா ஆமைன்னு சொல்லலாம். முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டைங்க. இன்னைக்கு ஸ்கூல் போற குழந்தை கூட அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போறீங்க. அவ்வளவு பெரிய மூட்டை மெதுவா நடக்குது. அதுக்கு ரொம்ப கெட்ட பேரு நம்ம தமிழ் சமூகத்தில். நான் இந்த கதையை படித்த பிறகு நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன். அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு பிறகுதான் பேச தொடங்குகிறேன். ஒரு குருநாதர் சொன்னார், நீ ஆமை போல் வேகத்துடன் இரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸலன்ட்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ரிப்போர்ட்டுக்கு முடியும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்களே, ஒரு கோட் ஒன்று பண்ணாங்க. எல்லா சாதனைகளையும் சர்பாஸ் பண்ணிட்டு நம் குழந்தைகள் அதிகப்படியான அந்த எக்ஸலன்ஸ் நோக்கி போகட்டும் அப்படின்னு ஒரு வேர்டிங் சொன்னாங்கல்ல. எக்ஸலன்ஸ்ங்கிறது என்னது? ஒருத்தி 453 மார்க் வாங்கி இருக்கிறான்னா 454 மார்க் வாங்குறது தான் எக்ஸலன்ஸ். 1 மார்க் தான் எக்ஸலன்ஸ். பந்தய குதிரை இருக்குல்ல, பந்தய குதிரை 10 செகண்ட்ல ஓடும் 100 கிலோமீட்டர். எந்த குதிரை 9 செகண்ட்ல ஓடிருதோ அதுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. அந்த 1 செகண்ட் தாண்டி வரக்கூடிய குதிரைக்கு 10,000 ரூபாய் பரிசு. 1 செகண்டினுடைய விலை எவ்வளவு? 99,90,000.
1 செகண்ட் தான், அதுதான் எக்ஸலன்ஸ். அந்த எக்ஸலன்ஸ்ல நம்ம குழந்தை வரணும்னா நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். பேரண்ட்ஸ் அலர்ட்டா இருக்கணும், டீச்சர்ஸ் அலர்ட்டா இருக்கணும். நான் இந்த பேச்சை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு கேலண்டரை காட்டுறீங்க, அதுல யானையினுடைய படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சொல்லும், என்னதுப்பா இதுன்னு சொன்னா என்ன சொல்லும்பா அந்த குழந்தை? என்ன சொல்லும் நம்ம குழந்தை? யானைன்னு சொல்லுமா? சீன குழந்தை யானைன்னு சொல்லாது, இது யானையின் படம் என்று சொல்லும். இந்த டிஃபரன்ஸ் தான் எக்ஸலன்ஸ். இந்த விழிப்புணர்வு தான் எக்ஸலன்ஸ். டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். எல்லாரும் படிக்கிறாங்க, ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல சிந்திக்கிறவன் தான் சிந்தனையாளன். நம்ம குழந்தை அப்படி சிந்திக்குதா? ஆமை போல் இருங்கள். உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, ஆமை மாதிரி இருப்பான்னு. எப்படி? அவ்வளவு பெரிய மூட்டை சுமந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க போய் பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளிலும் ஆயுசு நிறைய வாழற பிராணி ஆமை. மினிமம் 350 இயர்ஸ் வாழுது. நம்பர் 1. நம்பர் 2, கடல்ல அதை போட்டீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளையும் எடுத்துக்கங்க, உயிர்களையும் எடுத்துருங்க, ஆமையும் எடுத்துக்கோங்க, அதுதான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல். ஆமை தான் ரொம்ப வேகமா ஓடும், வேகமா நீந்தும். அது எப்படி நீந்துதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேங்க. எப்படி நீந்தது தெரியுமா? கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள் உண்டு. சிட்னில இருக்குங்க ஒரு ஆமை, அதுக்கு முட்டை போடணும்னு அந்த அர்ஜு வந்துருச்சுன்னா அது இந்தியாவில் இருக்கிற கன்னியாகுமரியில போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பெண்களாகிய நமக்கெல்லாம் தெரியும், பிரசவ நேரத்தை நாம முடிவு செய்ய முடியாதுங்க, இயற்கை முடிவு செய்யும். ஆனால் தன் பிரசவ நேரத்தை ஆமை தானே முடிவு செய்கிறது. என்ன பண்ணும் தெரியுமா? அந்த நீரோட்டத்துல சேர்ந்துருமாங்க. சேர்ந்து நேரா இந்தியாவுக்கு வரதுக்கான திசையை நிர்ணயிச்சுட்டு அங்கிருந்து நேரா நீரோட்டங்கள் மாறி 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 நீரோட்டங்களிலேயே நீந்தி வந்து சேர்ந்துரும் ஆமை. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஒரு முறை ஒரு ஆமை எந்த இடத்தில் முட்டை போடுகிறதோ வாழ்க்கையில் மரணம் அடைகின்ற வரைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அங்க வந்துதான் முட்டை போடுமா. மிருகங்கள் அவற்றிற்கு இருக்கக்கூடிய சிந்தனைகளை நான் பார்க்கிறேன். என்ன மாதிரியான அது ஓர்மத்துடன் இருக்கிறது, அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லையே. பெற்றோர்களாகிய நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டு போறேன். இதை சொல்வதற்கான துணிச்சல் பல பேருக்கு இருக்காது, ஏன் பேசுகின்றவர்களுக்கே இருக்காது. இதை இப்படி செய்ய வேண்டும் என்ற துணிச்சல் நமக்கே இருக்காது. 1000 பெரிய மனிதர்களாக இருப்பார்கள், வராது. நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கனவு காண்கிறீர்களா? இன்று இரவு போய் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க, உங்கள் கனவுகளை காட்சிப்படுத்துங்கள். எத்தனை பேருக்கு காட்சி வருதுன்னு பாருங்க. ஒரு பிரைஸ் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணி இருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க. அந்த வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணி இருக்கின்ற பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் காட்சிப்படுத்த முடியுதா? உங்க வீடு எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு காட்சி வருதா? ஸ்பெசிபிகேஷனோட வருதா? டோர் இப்படிதான் இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும், இங்கதான் வண்டி கொண்டு வந்து நிறுத்தணும், வண்டி இந்த கலர்ல இருக்கணும், அதுக்கு இதுதான் நம்பர் இருக்கணும். முடியுமா? முடிந்தால் அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது. காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்கள் குழந்தை மிகப்பெரிய மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் என்ன என்பதிலே ஒரு தெளிவு இருக்கட்டும். அப்படின்னா என்னங்க பெரிய மனுஷனா ஆகிறதுனா என்ன? உங்கள் குழந்தைக்கு யார் எதுவும் சொன்னால் புரிகிறதா? முன்னேற்றம் என்றால் என்ன என்று அந்த குழந்தைக்கு புரிந்து விட்டதா? அவர் சொன்ன மங்கள்ராம் சொன்னது போல் எல்லாவற்றையும் பர்ஃபெக்ஷனா செய்ய ஆரம்பிக்கிறானா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஒரு பெற்றோரான்னு அர்த்தம். எனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சிந்தனைகளை கொஞ்சம் பெருசா வைங்க, மனசை கொஞ்சம் பெருசா வைங்க. சின்னதா வச்சிட்டு இருக்காதீங்க, குட்டியா வைக்காதீங்க. என்னுடைய தகப்பனும் என் தாயும் மிக வறுமையில் இருந்தாலும், அந்த பவா செல்லதுரை சொன்னது போல் என்னுடைய அம்மா
கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொன்னவள். ஒருபோதும் அவள் கதைகளில் கிழிந்த பாய் வந்ததே இல்லை. அதுதான் உலகம் சுற்றுகின்ற பெண்ணாக என்னை மாற்றியது என்று நான் சொல்லுவேன். நான் நல்லா பேசுறதுக்கு காரணம் என் வாய் கிடையாதுங்க, என் சிந்தனை கிடையாது, என் அம்மா அப்பாவின் காதுகள். நான் பேச அது கேட்கும், என்னை அது பாராட்டும். புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு படிக்க எழுத தெரியாது தமிழ், அவர் உருது படிக்க தெரிந்தவர். முதலில் எனக்கு ஒரு புத்தகம் கொண்டு வந்து கையில கொடுக்கிறார். நான் 8வது வகுப்பு படிக்கிறேன். புத்தகத்தின் விலை 50 ரூபாய்ப்பா. அம்மா கிட்ட சொல்லாத, இந்த வாரம் சம்பாதிச்சது இவ்வளவுதான், பார்த்தேன் இவ்வளோ பெரிய புக்கு 50 ரூபான்னு தெரிஞ்சது, இந்தா வாங்கிட்டு வந்துட்டேன், படிச்சிருப்பான். நான் அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன். 8ஆம் வகுப்பில் என் தகப்பனாரால் எனக்கு பரிசளிக்கப்பட்ட புத்தகம் திருமூலர் எழுதிய திருமந்திரம். திருமந்திரத்தை தந்தார் என்னுடைய தகப்பனார். வாசி, எதை குழந்தைகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஒரு CEO பேசினாருங்க, அந்த பேச்சை பேசிட்டு நான் கிளம்புறேன். எனக்கு 9:50க்கு ட்ரெயின். உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு இருக்கிறது, இருந்தாலும் நேர நெருக்கடியின் காரணமாக நான் விடைபெறுகிறேன். ஒரு CEO பேசினார் ஒரு மீட்டிங்ல, இதோ உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் பேசினது போல் பேசினார். பெரிய வரவு எனக்கு. என் மனதில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றிலிருந்து உங்கள் அளவில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வந்தால், உண்மையா நான் சொல்றேங்க, தயவு செய்து பெற்றோர்களை, ஆசிரியர்களை நம்புங்கள். இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்புங்க. இப்பெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க யாரும். இல்லை சார், ரெஜிஸ்ட்ரார் இல்லவே இல்லைங்கிறார் ஒரு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார். குச்சி இருந்துச்சுங்க முதல்ல, டீச்சர்ஸ் கையில இருந்துதா இல்லையா? அடி பின்னி எடுப்பாங்க. எங்க அம்மாலாம் தோலை உரிச்சிரு, நான் வந்து மிளகா பொடி போட்டுக்கிறேன்னு என் கணக்கு டீச்சர் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆசிரியர்களிடத்தில் கண்டிப்பிற்கான அந்த பிரம்பு இல்லைங்க, பிடுங்கியாச்சு. எங்க இருக்கு தெரியுமா? அந்த பிரம்பு எங்க இருக்கு? டீச்சர்ஸ் கிட்ட இருந்த பிரம்பு எங்க இருக்கு? பிடுங்கி போலீஸ்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். அவருக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க கிட்டயே இருந்திருந்தா அவங்க கிட்ட போயிருந்திருக்காது. நாங்கள் கண்டித்திருப்போம். இன்றைக்கு கண்டிக்க கூட முடியாத அளவிற்கு இருக்கிறார்கள் பெற்றோர்கள். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா இந்த டீச்சர் இப்படி சொல்றாங்களேன்னு, நான் தான் எங்க காலேஜ்ல போனை பிடிக்கிற கங்காணி, நான் தான் டீம் லீடர். என் பொண்ணு அப்படிலாம் இல்ல, அப்படிதான். என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியும். என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான், சொல்வான். இந்த போன் நான் வாங்கி கொடுக்கவே இல்லை, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. ஒரு அடாலசன்ட் குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய வித்தை. எங்கள் குரானிலே, எங்கள் இல்லை, நம் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சாலிகான முறையில் அவர்களை வளர்த்து, நல்ல முறையில் அவர்களை வளர்த்து, புத்திசாலியான நிலையில் அந்த குழந்தைகளை உருவாக்கி நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தால், அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் திரைச்சீலையை அந்த பெண் குழந்தைகள் விலக்குகிறார்கள். இப்படி ஒரு வார்த்தை இருக்குங்க. நல்ல பெற்றோராக இருப்பது. அந்த CEO சொன்ன வார்த்தையை நான் முடிச்சிட்டு போறேன். மழை பெய்கிறது, வீட்டில் இருந்து கொண்டு பாத்திரங்களில் தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, ஆறும் கிணறும் கடலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மழை எல்லோருக்கும் பெய்கிறது. அவரவர்களுடைய மனப்பானையின் படிக்குத்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. அந்த CEO சொன்னார், பாத்திரத்தை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் கனவு காண்கிறேன். 6 வருடத்திற்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்திருக்கிறது? 6 வருட கனவு காட்சிகளாக வந்ததனால் இதோ இப்படி நிற்கிறது. கனவு காணுங்கள், அதை காட்சிப்படுத்துங்கள், பாத்திரத்தை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவிலே குழந்தைகளை கொண்டு போய் செருகாதீர்கள். குழந்தைகள் என்பவர்கள் நம்மை வழிபடுத்துவதற்கு இறைவனிடத்தில் வந்த பரிசு பொருள் என்பதனை புரிந்து கொண்டு
அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கான பொறுப்பை நன்றியுடன் செயலாற்றக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை நமக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள் என்ற வள்ளுவத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.